போயிருந்தேன். சாரி, ஏன் பாட்டி வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க இருந்து என் அப்பா அம்மா போட்டோவை பார்த்தேன்டி. எங்கடி என் பாட்டி, எங்கடி என் மாமா மகன்? நான் உங்களை பார்த்தே ஆகணும்டி. நான் இப்பவே பாண்டியன் சார் போய் பாக்குறேன். அவர்கிட்ட போய் எல்லாத்தையும் சொன்னேன்னா நீங்க இருந்து போக வேண்டியது என் பாட்டி வீடு இல்ல, உன் மாமியார் வீடு. பாட்டி, கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க? ஆமாம்மா, நீ நல்லபடியா குணமாகி வரணும்னு வேண்டிக்கிட்டேன். இன்னைக்கு லட்சார்ச்சனை வேற, அதான் சாமி கும்பிட்டுட்டு வரத்துக்கு நேரம் ஆயிடுச்சு. மாதவி, பயத்துல நீ பாட்டுக்கு பவித்ரா ஊரை விட்டு போ, உலகத்தை விட்டு போன்னு சொன்னான்னு அளந்து விட்டியே. தெய்வம் அத நம்பி பவித்ராட்ட கேட்க போய் அவ கோச்சிக்கிட்டு போயிட்டா. அப்புறமா அவன் பேசி சமாதானப்படுத்தியிருக்கான். எந்த பிரச்சனையும் இல்லாம தேவ் பவித்ரா கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு அதான் நான் கோவிலுக்கு போய் வேண்டிக்கிட்டு வந்திருக்கேன். இத பாருமா, உன்கிட்ட ஒரு கெட்ட குணம் இருக்கு, அதை மாத்திக்கிறியா? தேவையில்லாம அடுத்தவங்க மேல வீணா பழிய போடாத. நீ இப்படி சொன்னதை நம்பி தேவ் கேட்க போய் எவ்வளவு சங்கடம் பாத்தியா? நாம அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணலன்னாலும் கெடுதல் பண்ணக்கூடாதுமா. இல்ல பாட்டி, பவித்ரா என்கிட்ட அப்படிதான் சொன்னா. சரி விடு, இப்போதைக்கு இந்த பேச்சே வேண்டாம். பாட்டி, எங்க போனீங்க? கோயிலுக்கு போயிருந்தேன்டா. எவ்வளவு நேரம் பாட்டி? நான் வீட்டுக்கு வந்தப்போ நீங்க இல்ல. மாதவி ஃப்ரெண்டுன்னு ஒரு பொண்ணு பாண்டியன் கூட வந்திருந்தாங்களே, அந்த பொண்ண நான் வீட்டுக்கு கூட்டு வந்திருந்தேன். எதுக்குடா? ரோட கிராஸ் பண்றேன்னு திடீர்னு என் கார் முன்னால வந்து விழுந்துட்டாங்க. ஐயோ, நான் பிரேக் போட்டதுனால நல்ல வேளை அடிபடல, மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. சரி, நம்ம வீட்டுல கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போட்டோமேன்னு கூட்டிட்டு போனேன். பார்த்தா உங்களை காணல. நான் அமாவாசை கிட்ட அந்த பொண்ண பாண்டியன் சார் வீட்டுல விட்டுடுன்னு சொல்லிட்டு வந்தேன். சரிப்பா. இந்நேரம் அமாவாசை பாண்டியன் சார் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன். ஒரு நாள் நான் அவளை கோயில்ல பார்த்தேன். அப்படியா பாட்டி? அப்புறமா ஹாஸ்பிட்டல்ல பார்த்தேன். ஓ, ரொம்ப நல்ல பொண்ணுடா. என்னன்னே தெரியல, விட்ட குறையோ தொட்ட குறையோ இல்ல போன ஜென்மத்து பந்தமோ, அவளை பார்த்த உடனே எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சு போச்சு. இங்க வந்திருந்தப்போ இவளை பார்த்துதான் அவன் கிளம்பி போயிட்டா. தேவ், மாதவி டிஸ்சார்ஜ் ஆகி போனதும் ஒரு நாள் அவளை நம்ம வீட்டுக்கு வர சொல்லணும். கட்டாயம் பாட்டி. என்ன மாதவி, வர சொல்றியா? என்ன தேவ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் டாக்டர். என்னம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் டாக்டர். மாதவி, how do you feel? நல்லா இருக்கேன் டாக்டர். She is all right. நாளைக்கே நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போலாம். தேங்க்யூ டாக்டர். மிஸ் மாதவி, அடுத்து வீட்ல ஏதாவது ஒரு பிரச்சனைனா என்ன பண்ணுவீங்க?
கண்டிப்பா பாய்சன் சாப்பிட மாட்டேன் டாக்டர். குட். உடம்ப பாத்துக்கங்க. ம். ஐயோ அம்மா, ஐயோ அம்மா, ஐயோ அம்மா, ஐயோ ஏய் 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 பாத்துடி. ஏய் ஐயோ அம்மா, மம்மி, டாடி, ஐயோ அம்மா, ஏய் பாத்துடி, மெதுவாடி மெதுவாடி. ஐயோ ஐயோ அம்மா, ஐயோ. ஏய் அவன் அடிச்சு அடிய விட சுடு தண்ணியில முக்கி முக்கி அமுக்கிறியே, தாங்க முள்ளடி. தாங்க முடியலையா? இதுதான் எனக்கு வேணும். ஐயோ அம்மா, கொதிக்கிற தண்ணில இல்ல, கொதிக்கிற எண்ணெய தொட்டு ஒத்தடம் குடுக்கணும். இல்ல கொதிக்கிற எண்ணெயில உங்களே முக்கி எடுக்கணும். அம்மா, ஐயோ ஏண்டி உனக்கு இப்படி ஒரு கொலவெறி? ஐயோ அம்மா, ஐயோ. உங்களை வீடு புகுந்து அடிச்சிருக்கானா? அவனை திரும்ப அடிக்கிறத விட்டுட்டு இப்படி அடி வாங்கிட்டு வந்திருக்கீங்க. நான் உங்களை என்ன பண்றது? எல்லாம் பழக்க தோஷம் தாண்டி. நீ எவ்வளவு அடி அடிச்சிருக்க? ஒரு தடவையாவது நான் திருப்பி அடிச்சிருக்கேனா? ஐயோ பவி, 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 பவி. அடடே, வாங்க மாப்பிள்ள, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தம்பி. உட்காருங்க தம்பி. இருக்கட்டும், பரவாயில்ல. பவியை கூப்பிடுறீங்களா? பவி, பவிமா. அம்மாடி பவி. அப்பா வாங்க தேவ். பவி, காலையில நீ ஆபீஸ்க்கு வந்துட்டு அவசரமா லீவ் சொல்லிட்டு கிளம்பி வந்துட்ட. என்ன ஏதுன்னு ஃபோன் பண்ணி விசாரிக்கிறதுக்குள்ள அடுத்த ஒரு வேலை வந்து நானும் கிளம்பி போயிட்டேன். பழைய கேஸ் ஒன்று கோர்ட்டுக்கு போக வேண்டியதா போச்சு. என்ன ப்ராப்ளம்? எதுக்காக வீட்டுக்கு வந்துட்ட? அட, தேவ் வந்திருக்காரு. ஹலோ தேவ் சார். ஏய் அறிவு, என்னாச்சு? என்னாச்சு அறிவுக்கு? அண்ணனுக்காக தான் லீவ் போட்டுட்டு வீட்டுக்கு வந்தேன். மானசனோட பையன் யாரும் இல்லாத நேரமா பார்த்து வீட்டுக்குள்ள புகுந்து அண்ணனை கண்ணு மண்ணு தெரியாம அடிச்சிட்டு போயிட்டான். என் அப்பனை உள்ள தள்ளவுல என்னால எதுவுமே பண்ண முடியல. அதான் இன்னைக்கு அவ கதையை முடிச்சிட்டு போலான்னு வந்தேன். எங்க அவ? யூ ரஸ்கல், என் முன்னாடியே என் தங்கச்சியை கொன்னுடுவே சொல்றியா? வேலையை காட்டுறேன். அப்பா வந்து பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணாரு. அதான் நான் அப்படியே கிளம்பி வந்துட்டேன். அவன் எதுக்காக இவரை அடிக்கணும்? என் மேல இருக்கிற கோவம் தான். அவன் ஏதோ முடிவோடு தான் இருக்கான். வீட்ல அண்ணன் மட்டும் இருக்கவும் இவர் மேல கைய வச்சுட்டான். அப்போ வீட்ல நீ இருந்திருந்தா இதே மாதிரி உன் மேல? Damn it. அன்னைக்கு அவனுக்கு வேலை போட்டு கொடுங்கன்னு பறிஞ்சு பேசினியே, இப்ப புரியுதா அவனை நான் ஏன் அவாய்ட் பண்ணேன்னு? எல்லாம் சும்மா விடலாமா? என்கிட்ட சொல்லிட்டேன்ல, அவனை நான் பாத்துக்கிறேன். ஐயோ வேண்டாம் தேவ், நான் பாண்டியன் கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். அவர் பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அதான் சரி, அப்பனோட சேர்ந்து அவனையும் உள்ள தள்ளணும். அப்பதான் உனக்கு புத்தி வரும். மிஸ்டர் அறிவு. எஸ். அறிவு, இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்ல. அப்பா பார்த்துட்டு என்னை உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டாரு. 2-3 நாள்ல கியூர் ஆயிடும்னு சொல்லியிருக்காங்க. குட்.
பையன் வந்த நேரம் இவர் வீட்ல இருந்து தொலைச்சிட்டாரு. இவர் வேலை பார்த்த கம்பெனி வேற லாக் அவுட் ஆகி இப்ப வேலை இல்லாம வீட்ல இருக்காரு. அந்த கஷ்டத்தோட இந்த கஷ்டமும் சேர்ந்துடுச்சு. அப்படியா? வேலை இல்லையா? என்ன பவி நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல? நம்ம கம்பெனிலேயே இவருக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்துருப்பேன்ல. கல்யாணம் பண்ணிட்டு போற வீட்ல உதவி கேட்க கூடாதுன்னு பவித்ரா ஒரு பாலிசி வச்சிருக்கா. அதனால அவ கேட்க மாட்டா. எனக்கு தான் தெரியுமே பவியை பத்தி. கல்யாணமாகி போனா அந்த வீடும் நம்ம வீடுன்னு ஏன் நினைக்க கூடாது பவி? என்ன பாலிசி இது? எனிவே மிஸ்டர் அறிவு சார், நம்ம கம்பெனில உங்களுக்கு ஒரு வேலை இருக்கு. கியூர் ஆனதும் என்ன வந்து பாருங்க. கண்டிப்பா சார். நிஜமா வாங்க? எஸ், நிஜமா தான். தேங்க்ஸ்ங்க. இட்ஸ் ஓகே. பவி, தேவேனா உன் அண்ணனை எனக்கு தெரிஞ்ச ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாமே. என்கிட்ட கேட்க கூடாதுன்னா பிடிவாதமா இருக்காது. என்ன மாப்பிள, சொல்லுங்க அங்கிள். உங்க பாட்டிக்கு பவி மேல சின்ன வருத்தம் இருக்கிறதா என் பொண்ணு சொன்னா. சேச்சே, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. எல்லாத்துக்கும் மாதவி பண்ண கலாட்டா தான் காரணம். பவிய என்னைக்குமே பாட்டி தப்பா நினைக்க மாட்டாங்க. நாங்க மாதவியை பார்க்க வரலன்னு தப்பா எடுத்துக்க வேண்டாம். பாட்டிக்கிட்டையும் சொல்லிடுங்க. அந்த பொண்ணு டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்ததும் எல்லாரும் வந்து பார்க்கறோம். அப்புறம் கல்யாண ஏற்பாடுகளை பத்தி பேசுவோம். நாளைக்கே மாதவியை டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. பவி, எல்லாரையும் கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துரு. சரி. நான் பாட்டி கிட்ட சொல்லி வச்சிடுறேன். ஓகே. கிளம்பு. சரி, போயிட்டு வாங்க தம்பி. வரேன். பாய் பவி. பாய் தேவ். பாத்தீங்களா, தேங்காய பட்டுன்னு போட்டு உடைக்கிற மாதிரி கேட்டுட்டேன். அவரும் வேலையை போட்டு தரேன்னு சொல்லிட்டாரு. சும்மா வழவழன்னு பேசிட்டு இருந்தீங்களே. டாடி, என்னடா பத்மினி ஆண்டி எங்க டாடி போனாங்க? ஆண்டி இனிமே நம்ம வீட்டுக்கு வர மாட்டாங்களா? ஆண்டி எனக்கு தினம் தினம் கதை சொல்வாங்க தெரியுமா? பாட்டெல்லாம் பாடி தூங்க வைப்பாங்கப்பா. ஆண்டி கண்டிப்பா வருவாங்கடா செல்லம். நிஷா குட்டி கேட்டுக்கிட்டே இருக்கா, அவளுக்கு கதை சொல்லணுமா, பாட்டு பாடணுமா. நீங்க சீக்கிரம் வாங்கன்னு ஆண்டிக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். இப்போ நீ தூங்குடா செல்லம், தூங்கு. ஆண்டி இப்ப எங்க இருக்காங்க? அவங்களுக்கு எப்படி நீங்க ஃபோன் பண்ணி சொல்வீங்க? அவங்க ஆசிரமத்தில் இருப்பாங்க. நான் கண்டிப்பா ஃபோன் பண்ணி வர சொல்றேன். இப்போ நீ தூங்கு, சரியா? கண்டிப்பா வர சொல்லணும். கண்டிப்பா வர சொல்றேன். என்ன, இப்போ நீ தூங்கு. கண்ணை மூடு, கண்ணை மூடு.
பத்மினி ஒருவேளை மாதவியை பார்க்க ஹாஸ்பிட்டல் போயிருப்பாளோ? எதுக்கும் தேவுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பார்ப்போம். ஹலோ பாண்டியன். மிஸ்டர் தேவ், ஃப்ரீயாக இருக்கீங்களா? ஒரு 2 நிமிஷம் பேசலாமா? காரில் வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன். சொல்லுங்க பாண்டியன். இல்லை, பத்மினிங்கிற பொண்ணு கூட மாதவி பார்க்க நான் ஹாஸ்பிட்டல் வந்தேன்ல. ஆமாம். காலையில் என் பொண்ணு அவங்க ஸ்கூலில் விட போனாங்க. சரி. அதுக்கப்புறம் இது வரைக்கும் வீட்டுக்கே வரல. அவங்க இருந்த ஆசிரமத்துக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், அங்கேயும் வரலன்னு சொல்லிட்டாங்க. ஒருவேளை மாதவியை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு ஏதாவது வந்திருப்பாங்களன்னு தான் நான் ஃபோன் பண்ணேன். பாண்டியன், உங்களுக்கு விஷயமே தெரியாதா? என்ன? நான் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன். ஆமாம் பாண்டியன், நான் தனத்துக்கிட்ட அமாவாசை வந்த உடனே அந்த பொண்ணை ஆட்டோவில் கூட்டிட்டு போய் உங்க வீட்டில் விட சொன்னேன். கண்டிப்பா நான் சொன்னபடி அமாவாசை செஞ்சிருப்பான். இல்லை, காலையில் ஸ்கூலுக்கு போனவங்க வீட்டுக்கு வரலன்னு தான் எங்கள் அம்மா சொன்னாங்க. அப்படியா? சரி, நான் வீட்டுக்கு போனதும் என்ன ஆச்சுன்னு கேட்டுட்டு நான் உடனே உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். ஓகே தேவ். தேங்க்யூ பாண்டியன். பாய். மா 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 என்னடா? இல்லை, காலையில் நிஷாவை ஸ்கூலில் விட்டதுக்கப்புறம் பத்மினி ரோட்டை கிராஸ் பண்ணும்போது தேவ் காரில் அடிபட பார்த்துருக்காங்க. அவங்கள வீட்டுக்கு கூட்டு போய் ரெஸ்ட் எடுக்க வச்சு அவங்க வீட்டில் வேலை பார்க்குறவங்க கிட்ட நம்ம வீட்டில் கூட்டு போய் விட சொல்லியிருக்காரு. நிச்சயமாக அவங்க கூட்டு வந்து விட்டுருப்பாங்க. ஆனால் நீங்கள் பத்மினி வீட்டுக்கே வரலன்னு சொல்கிறீங்க. அம்மா, உண்மையை சொல்லுங்கம்மா. 2 பேரும் பத்மினி ஏதாவது சொன்னீங்களா? இல்லை அவங்க கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு போயிட்டாங்களா? என்னடா, அவ வீட்டுக்கு வரவே இல்லைன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்றது? அவ வந்தாளா? அவளை ஏதாவது சொன்னியா? அவ கோச்சிக்கிட்டு போயிட்டாளான்னு கேட்டதே திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்க. உன்னை பெத்தவன் நான் சொல்றேன், உன் தங்கச்சி இவ சொல்றா. எங்க மேல நம்பிக்கை இல்லையா? நம்ம மேல நம்பிக்கை இருந்தா குழந்தைய பாத்துக்கிறதுக்காக முன்ன பின்ன தெரியாத எவ்வளவு ஒருத்திய வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வருவாங்களா? தன்னந்தனியா சுத்தி திரிஞ்சவ குடும்ப பாங்கா அடங்கி உடங்கி இருப்பாளா என்ன? அவளை நீ தலையில வச்சு கொண்டாடின, அவ ஓடுகாலி எங்கேயாவது ஓடி போயிருப்பா. இந்திரா, டேய், ஏன்டா அவளை புடிச்சு கத்துற? இல்லை, இவ இங்க யாரும் அவளை கூட்டிட்டு வரல, அவளாவும் வரல. பாதியில வந்தது பாதியிலே போயிடுச்சு. இதுக்கு தான் ரத்த பந்தத்தை மதிக்கணுங்கிறது. என்னதான் அடிச்சுக்கிட்டாலும் புடிச்சுக்கிட்டாலும் மகன்தானேன்னு நான் வருவேன், அண்ணங்காரன்னு இவ வருவா. மத்தவங்க எல்லாம் இப்படிதான் ஓடி போயிடுவாங்க. போகட்டும்னு விடுவியா? அடியே, அவ ஏதோ திட்டத்தோட தாண்டி சொல்லாம கொள்ளாம ஓடி இருக்கா. வீட்டுக்குள்ள நகை நட்டெல்லாம் சரியா இருக்கான்னு பாரு, செக் பண்ணு போ. சீக்கிரம் நான் பாக்குறேன். இருடி, நானும் வரேன். மா ஓடி சீக்கிரம் போ.